இப்போ இதில் வந்து இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த கேடர்ன்ற பெறுமதியே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் இல்லாட்டி 5 லட்சம் 4000 5000 ரூபாய்க்கு தான் எடுக்கணும். செகண்ட் ஹேண்டில் எல்லா ஆயுதங்களும் தங்க நகைகளும் இருப்பதாக தேடு. அது புதிய அரசாங்கத்தில் வெள்ளம் விட்டுருந்தது. அந்த வெள்ளத்தில் சைக்கிள் எம்சி ஏற்றி கொண்டு அங்கே போகணும். வச்சு கலட்டி கொண்டு தான் போயிருக்கிறேன் ஒழிய மற்றபடி என்னென்னு தெரியல. இந்த வீட்டில் கூரையில் இது வந்து முகத்துவாரமாம் என்று சொல்லி சொன்னார் அந்த அண்ணன் ஒரு ஆள். 9 இங்கேருந்து 2009 தான் போனீங்க. 2006 யுத்தம் தொடங்கினது. நாங்கள் 9 தான் படிக்கிட்டோம் இங்கேருந்து. தாய் தமிழ் உறவுகள் வணக்கம். இந்த மாதம் புனிதர்கள மாதம் உங்களை தெரிஞ்சிருக்கும். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இராணுவத்தால் இரட்டை வாய்க்கால் பகுதியில் ஒரு முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த முகாமில் ஒரு நீங்கள் பாருங்கோ, காணொலியை முழுமையாக பார்த்தா தான் நாங்கள் என்ன இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த இடம் எப்படி இருக்குது பண்ண சொல்லி காணொலிங்களை சுற்றி காட்ட போகிறோம். யாரும் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு, சில இடங்கள் எனக்கு தெரியாது அதை என்ன இடம்னு சொல்லி நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. காணொலி தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. என்ன அடுத்தடுத்த காணொலி போடும்போது உங்களுக்கு வரும். காணொலி தொடர்ந்து பார்ப்போம். முல்லைத்தீவில் ஒரு இடம் காட்ட போகிறோம்னா கண்டிப்பாக புதுக்குடியிருப்பு டவுனை வந்து காட்டாமல் போகக்கூடாது. நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு டவுனால தான் பயணத்தை மேற்கொள்கிறோம். காலையை தொடர்ந்து பாருங்க இன்றைக்கு எங்கே போகிறோம் என்ன காட்டுறோம்ன்றதை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தின் வெற்றி சின்னமாம் இது ஆனந்தபுரத்தில் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எல்லாம் இப்போ சிறுதரன் எம்பி பார்லிமெண்ட்டில் காய்ச்சிருக்கால் இதெல்லாம் நீங்கள் வச்சது சரியான முறையில் கேட்டிருக்கிறார். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நந்திக்கடல் தொடுகடல். நந்திக்கடலுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை வாய்க்கால் சாலைக்கு போகிற வழியெலாம் நிற்கிறோம். இதால் தான் நாங்கள் இப்போ இந்த இராணுவ முகாம் போகிறோம். இப்போ நாங்கள் ரெட்டை வாய்க்கால் அடியில் நிற்கிறோம். இந்த ரெட்டை வாய்க்கால் அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீச்சு வேலையில் மீன் பிடிக்கிறது வந்து இப்போ நடக்குது. விலை விரிஞ்சா எடுக்கட்டாம், விலை விரியாட்டி எடுக்க வேண்டாமா. சும்மா அடிச்சு விடுறதான். மீனை பார்த்துட்டு தான் வீசிவினம். இப்போ வந்து மழை வந்து 2-3 நாளாக பெய்கிறதால பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு இப்போ வெள்ளம் வந்துட்டு இல்லாட்டி இதில் வெள்ளம் இல்லை. இன்னும் ஒரு வெள்ளம் பெய்யுமெண்டா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வீச்சு வெள்ளையோட நிற்பிற மீன் பிடிக்கிறதுக்கு. இதுலேயும் ஒரு அண்ணன் இப்போ வீசினவர் மீன் வருதோ இல்லையோன்னு பார்ப்போம். என்ன மீன் இப்போ வருது கூட இதுக்குல இன்னும் ஒன்றும் பிடிக்கல. நாங்கள் வந்துருந்தானே நீ மீன் பிடிக்க வேணும். என்ன கஞ்செல்லாம் வருது போல நடக்குது. வெயிட்டை பார்க்குதா? ஒட்டு மீனும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து ரெட்டை வேக்கால் சந்தியால் இடக்கை பக்கம் திரும்பி சாலை வீதியால் போய் தான் இப்போ அந்த முகாமுக்கு போக போகிறோம். இது ஒரு மிகவும் பிரபல்யமான சந்தி. பிள்ளையாரோட சந்தி. இந்த சந்தியை பற்றி தெரிஞ்ச உறவுகள் தான் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதிப்புக்குரிய எங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு அதிகமான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்றால் இந்த மாதம் எங்கள் புனிதர்களின் மாதம். அந்த புனித மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துயிலும் இல்லங்களில் இருக்கிற இராணுவத்தை வெளியேற சொல்லி வந்து பாதுகாப்பு அமைச்சருக்கு ஜனாதிபதி அவர்கள் பணிபெற சொல்லியிருக்கணும். வெகு சீக்கிரம் அந்த இராணுவம் இருக்கிற மாவீர துயிலும் இல்லம் எல்லாமே இராணுவம் வெளியேறி பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட போகுது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இராணுவம் வந்து எழும்பி போயிட்டினமா. அங்கே தான் போய்கொண்டிருக்கோம். இந்த இராணுவ முகாம் அப்படிப்பட்ட முகாம். இதை யார்கிட்ட காணியாண்டு இது இரட்டை வாய்க்காலால் தான் போகிற இந்த முகாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. இப்போ இந்த இருந்து இராணுவம் வெளியேறி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய முகாமாக. இது
இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இராணுவத்தின படைப்பிரிவு எத்தனை படைப்பிரிவுன்னு சொல்லி இதில் இருக்கிறது அதெல்லாம் இப்போ அழிச்சு கிடக்குது. இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதாவது இராணுவம் தங்கி அந்த நித்திரைகள் கொள்றதுக்கு இந்த இடத்துல தளங்கள் அமைச்சிருக்கும். இது இராணுவத்தின்டையோ இல்லை அதுக்கு முதல்ல இந்த பொதுமக்கள்லேயோ இடம் எனக்கு தெரியலை. இதை பற்றி யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்கோ. இந்த இடத்துல எல்லாம் இந்த ஒரு 2 அடி தூண்கள் போட்டு அந்த தூண்களில் அந்த கேடர்களை வச்சு தான் பூட்டித்தான் அந்த கூரையில் போட்டிருக்கிறேன் போல கிடக்கு மேல் தளங்கள். இதில் இரும்பு கிடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக இரும்பு கரல்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே. அதோட இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்று இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா வந்தால் பார்க்கலாம்ட்டு நாங்கள் அதை தான் பார்க்க வந்த நாங்கள். இதிலெல்லாம் இந்த இராணுவம் விட்டுட்டு எழும்பி சென்றதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இந்த சீட்டுகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. சில இடத்துல உடைச்சி போட்டு போயினோம். சில இடத்துல சீட்டுகள் அந்த அதாவது அரைவாசி சீட்டுகள் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த சீட்டுகளை பார்த்திங்கன்னா சில பொதுமக்கள் வந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். என்ன தாங்கள வீடுகளுக்கு வேலிகளுக்கு வைக்கிறதுக்கு மற்றும் அங்கே அவைண்ட கூரைகளுக்கு போடுறதுக்கு எல்லாம் இருக்கும். இது அவைண்ட அந்த செல்வார பட்டியோ இல்லாட்டி உடுப்புகள் வைக்கிற பட்டியோன்னு தெரியல. இதில் எல்லாம் இந்த பட்டியல் இருக்குது. அதோட இந்த இடத்துல பாருங்கள் செங்கலால் கட்டப்பட்ட கட்டடம் வந்து உடைச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த பாதையால் போய் கொண்டிருக்கோம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தின் தளங்கள் எல்லாம் இங்கே இருந்ததா சீட்டுகள் எல்லாம் உடைச்சி போட்டிருக்கேன். இதில் அநேகமாக பங்கர் இருந்திருக்கும் போல நடக்குது. இல்லை மண்ணுகள் எடுத்துருக்கிற போல நடக்குது. ஒரு பெரிய ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பேர் ஐயாவுக்கு? எனக்கு புனிதராஜ். ஐயாண்ட சொந்த இடமே இந்த ஊரானோ? புதுக்குடியிருப்பு. இது எந்த இடம்? வளையமடன்றது சாலைக்கு போகிற பிரதான வீதியில் இருக்கிற இடமா? இது முல்லைத்தீவுக்கு போகிறது. ஓ இங்காலே சாலை போகுது. நீங்கள் எவ்வளோ காலமா மீன்பிடி செய்கிறீங்க? நாற்பது வருஷம். ஐயாக்கு எத்தனை வயது? அப்போ இப்போ 64. பிறந்த எல்லாம் புதுக்குடியிருப்பு தான். அப்போ நீங்கள் இந்த காலப்பகுதியில் ஐயாவுக்கு இப்போ 66 வயதுண்டா கிட்டத்தட்ட இப்போ இங்கே என்னம்மா இந்த பொருளாதாரங்கள் இருந்தது? இந்த மீன்பிடி எல்லாம் என்னம்மா இங்கே இருந்தது? மற்றபடி பெருசாக ஒருத்தரும் இதை விரும்பி செய்யல இந்த தொழிலை. பிறகு 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 நாங்கள் இதை ஊக்கமாக செய்து கொண்டு வந்தோம். இப்படி போ வளர்ப்பாதுன்னு சொல்லி சங்கங்களை அப்போக்கு நீங்கள் இந்த சிலாப்பி என்ன மீன் இருந்ததோ நீங்கள் அப்போ அந்த காலப்பகுதியில்? அப்போ எப்போ சிலாப்பி இல்லை. அப்போ ஒரு ஜப்பான் எவ்வளோ கிலோ வரும் நீங்கள் அந்த கால பகுதியில்? நீங்கள் எப்படி கேட்க 40 வயதில் விற்க தொடங்கிங்க? கிலோ 400 கிராம் அப்படி தான் வரும். இப்போ ஒரு ஜப்பான் விலை ஒரு ஒரு அதாவது சிலாப்பி ஒரு 3 கிலோ அப்படி வருமாக்கும். சிலாப்பி 1.5 கிலோ 1 கிலோ அப்படி இப்போ வெயிட்டில் கூட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன விலைக்கு கொடுத்த நீங்கள் முதல் அப்படி கேட்க? அப்போ அப்படி கேட்க நாங்கள் கிலோ 50 ரூபா. அப்போ ராத்தல் கணக்கு தான். ராத்தல் 50 ரூபா, கூறு 50 ரூபா. எத்தனையாம் ஆண்டு கொடுத்த நீங்கள்? நாங்கள் 82 82ஆம் ஆண்டு. அப்போ கொடுத்துருங்க. அப்போ பான் என்ன எவ்வளோ போனது ஒரு ராத்தல்? அப்போ பான் 85 இருக்கும். பான் 85 தம்பிக்கு மீன் 50 ரூபா விற்றதோ? இல்லை 50 சதாமா? 50 ரூபா. அப்போ கடல் மீனில் என்ன விலை போனது? அப்போ கடல் மீனும் விலை குறைவு தான். சூடு எல்லாம் சாலை எல்லாம் 100 ரூபா கிலோ. அப்போ அரிசிமா சீனியல் கொஞ்சம் விலையாக அந்த காலப்பகுதியில்? எவ்வளோ காலமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்கிறீங்க இல்லை வேறு இடத்துல மீன் பிடிச்சி கொண்டு இருக்கீங்களா? நான் நந்திக்கடை
முதலெல்லாம் கூடுதலாக தொழில் இப்போ ஒரு 4-5 மாதமாக தான் இதில் தொழில் எனக்கு மீன்பிடி படக்குற வேண்டி இதில் தண்ணி நிற்கிறேன் எங்கே இந்த பறவையில் தண்ணி நிற்கிறேன். ஓ இப்போ நந்திக்கடல் இந்த முறை தண்ணி முட்டி நிற்கிறதால இங்கே தண்ணி நிற்கிது. ஓகே ஓகே. இல்லாட்டிக்கு நந்திக்கடல் இந்த முறை கடல் அடைச்சி நிற்கிறதால நந்திக்கடல் வந்து தண்ணி குறைய இல்லை. தொழுவாய் அடைக்காமல் இருந்தால் கடல்லாம் தண்ணி நிற்காது. தொழுவாய் அடைச்சி கிடக்கு. அப்போ நீங்கள் இந்த ரோட்டில் அதாவது மீன்கள் விற்க போய்க்கு இந்த ரோட்டெல்லாம் மின்னமாக இருந்தது பயணம் செய்யக்க? அப்போ இது தரவையாத்தான் இருந்தது, ஒத்தி அடிப்பாத மாதிரி. இதெல்லாம் சைக்கிள் ஒத்தி அடிப்பாதையாத்தான் இருந்தது. இப்போ நிறைய பேர் இப்போ யுத்த பகுதியில் தான் இது அந்த கிரவல் போட்டு. ஐயா இப்போ யுத்த காலத்திலே நீங்கள் மீன்பிடியில் இறங்கியிருப்பீங்க நினைக்கிறேன். கட்டாயம் வந்திருப்பீங்க, கடுமையான சண்டை நடக்கக்குள்ள அல்லது அப்படியான காலத்துக்கே வந்திருப்பீங்க. அப்போ வரக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? சில நேரம் அப்போ நான் இடம்பெயர்ந்து இங்கே கன்னடத்தில் இருந்து கடைசியாக வரையமடத்தில் வந்திருந்தேன். நான் வரையமடத்தில் இருக்கைக்குள்ள இதுக்கெல்லாம் இங்கே முள்ளுவாய்க்காலுக்கு நேரம் போய் துவைச்சி ஏறினாங்க. அப்போ ரவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சைக்கிளில் அடித்தது. அப்போ சைக்கிள்லாம் போகிறீங்க? நடந்து போகிறீங்களே? நடந்து போகிறேன். அப்போக்கே என்ன இல்லை சைக்கிள் போனது? அப்போ சைக்கிள் விலை குறைவு. அப்போ புது சைக்கிள் 20,000க்குள்ளே தான், அதுக்கு மேலே இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற 2000 ஆண்டு கால பகுதிக்க சொல்கிறீங்களா? ஓ ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் நீங்கள் தொழில் செய்ய அவளுக்கிட்ட 82ஆம் ஆண்டு கால பகுதி இல்லை அப்போக்கே. அப்போ சைக்கிள் 7,000 6,000. 6,000 அப்படியே வந்துட்டு அந்த விலைக்கு 4,000 5,000 ரூபாய்க்கு தான் இருக்கு செகண்ட் ஹேண்டில். செகண்ட் ஹேண்டில் ரெண்டெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே. அப்போ விலையிலெல்லாம் என்ன விலை போய் கொண்டு வந்தது? அப்போ வளையல் கொஞ்சம் இப்போ கூட அப்போ 9,000 ரூபா 1,000 ரூபாக்குள்ள தான் ஒரு வேலை ஒரு பீஸ். சரி ஐயா, சந்தோஷம் உங்களை கதைச்சது. இன்றைக்கு பாரதிய மதிய சாப்பாடு பண்ணி தரார். அதாவது மீன் சாப்பாடு நல்லா இருக்குது. அப்படின்ட்டு என்ன பண்ணி தர போகிறீங்க? வரணும் இல்லை? சரியா. இப்போ இதில் இந்த பார்க்கிங் இடம் மாதிரி ஒன்று செய்திருக்கணும். இந்த வந்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாகனங்கள் கொண்டு வந்து பார்க் பண்ணுற மாதிரி செய்திருக்கணும். இப்போ நாங்கள் முக்கியமான ஒன்றை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு போகிறோம். இப்படியே காலனியை தொடர்ந்து பாருங்க. இது ஒரு இரும்பால் செய்யப்பட்ட மிகப்பெரிய படம் கண்டு நிற்கிறேன். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய படகு இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் போல். இராணுவத்தின் தண்ணி போத்திர்கள் இருக்குது. அதே மாதிரி இராணுவத்தின் சீருடைகள். எந்த பெரிய படம் கொண்டு பாருங்க. என்ன இது குளம் மாதிரி கிடக்குது, என்னன்னு தெரியல. படகு தான் தாண்டிட்டுதோ. எந்த பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 அடி 14 அடி வரும் போல கிடக்கு ஆழ்வம். அப்படி ஒரு பெரிய ஆழ்வம். இந்த நீளம் மட்டும் பாருங்க. அதெல்லாம் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இது என்ன இடம், இது என்னத்துக்காக வச்சிருந்த இலண்டெல்லாம் யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. இது சில படகு தான் தாண்டிட்டுதோ என்னென்னு தெரியலை. ஆனால் இது சம்மந்தமாக தெரிஞ்ச நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. முதலையில் அன்னைக்கு இதுக்குள்ள
இதில் முதல்ல ஒன்று நின்றது. இப்போ என்ன கண்டுட்டு இங்கே வந்துட்டு எதுக்கு நிற்கிறேன்னு தெரியல. இங்கே நிற்கிது நடுவுக்குள்ள. இங்கே பாருங்க இறங்குது. இங்கே இந்த இடத்துல இந்த முதல்ல நிற்கிது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட உயரமான இடம். அதுக்கெல்லாம் இது கப்பலோ இன்னொன்று வடிவாக தெரியலை. அங்கெல்லாம் கடற்கரை. கடற்கரை. நாங்கள் இப்போ இதெல்லாம் நிற்கிறோம். இது என்னவா இருக்குமென்னு தெரியல வடிவா. ரங்கலாமன் யோஜனான் முதல்ல இருக்கிறத கண்டுட்டு அப்படியே நிற்கிறேன். இடங்கள்லாம் அப்படி இங்கே பார்த்தா இந்த மண்ணுகள் எடுத்து கும்பலமாக சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். இது என்னவா எதுன்னு தெரியல. கப்பலோ இல்லை என்னன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இல்லை 60 அடி வரும்போது கிடக்கு நீளம். இல்லை அதையும் விட கூட ஒன்று தெரியலை. இதில் பாருங்க, அங்கால பக்கம் வெள்ளை மண், இங்கால பக்கம் ஒரு மஞ்சள் மாய் மண். வித்தியாசமாக இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இரும்பாலேயே செய்திருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட இந்த இரும்பு செய்கிறதுக்கே எத்தனை கோடி கணக்கில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே இதுண்ட விலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழந்தகரங்களை எடுத்து தான் செய்யணும். ஆனால் இதெல்லாம் வந்து இவ்வளோ காலமும் உட்காமல் இருக்குது. எத்தனையாம் ஆண்டு செய்தான்னு தெரியல. உட்காமல் இருக்கண்டா யோசிச்சு பாருங்கோ எப்படின்னு சொல்லி. பாருண்ணா கீழே ரங்கட்டே, கீழே ரங்கி பார்க்கட்டே. ஓ ஏறலாம் தானே, ஏற்ற மாட்டீங்களா அப்படி இல்லாட்டி? இந்த கேடர்ன்ற பெறுமதியே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் இல்லாட்டி 5 லட்சம் பெறும். இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நம்ம நினைக்கிறேன். இன்னதுக்கு மேலாலையெல்லாம் மூடி அடைச்சி கிடந்திருக்கோ இல்லை என்னென்னு தெரியல. இதெல்லாம் பாருங்க இப்படியெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் அப்படியே வெட்டி எடுத்துருக்கணும். இது என்னன்னு தெரியல வடிவா. இதை பற்றி யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதில் எல்லாம் இந்த ஓட்டையில் பாருங்க அநேகமாக இந்த யுத்த காலத்தில் எடுத்திருக்காமட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இந்த செல்லுகள் பட்ட அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டிடத்துக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். அது என்ன கட்டிடம்னு தெரியலை. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிடங்குகள் அநேகமாக பங்கரோ இல்லாட்டி வேறு என்ன ஒன்று தெரியலை. அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து இராணுவத்தின் பாத்ரூம் மட்டும் நினைக்கிறேன். இது பாத்ரூம். நான் வேறு கட்டுறோம் நினைச்சேன். இது பாத்ரூம் உண்டு. இப்போ இந்த பக்கத்தில் போகலாம் போலோட கங்கால பக்கம் பார்க்குறதுக்கு. இதால் பாதைன்னு போகுது, எங்கேன்னு தெரியலை. இதால் அப்படியே திருப்பி வந்த இடத்தாலே வழியில் போகிறோம். இந்த இடத்தாலையும் இதால் வரக்கூடிய மாதிரி பாதைகள் இருக்குது. அதோட இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த கிடங்குகள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் கிடங்கு. ஒரு 10 அடி ஆழ்வங்கள் வரக்கூடிய மாதிரி ஃபுல்லாகவே இந்த சீட்டுகளால் தான் வச்சிருக்கிறேன். இதில் இருந்த இராணுவ முகாம் தான் வெளியேறியிருக்கிறேன். இது புதுமாத்தலன் முல்லைத்தீவா. இதில் பாருங்க இந்த இராணுவம் இருந்தது கேட்ட அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பாலத்தை பாருங்கள். இந்த பாலத்துக்கு இன்னும் உயிர் கொடுக்கல, இரும்பாலேயே போடப்பட்டிருக்குது. ஏன்னா மக்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்ளும் போது சிரமத்துக்கு உள்ளாவினோம். இந்த வீதியில் பாருங்க, இது வந்து சாலை என்ற பிரதேசத்துக்கு போகிற வீதி. இந்த வீதியெல்லாம் இப்போ இந்த அரசாங்க மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா துரித அபிவிருத்தி நடந்து கொண்டு வருது. எல்லா மாவட்டங்கள்லேயும் அபிவிருத்தி மலமலண்டு நடக்குது. இப்போ இதால் வந்து போகிற பாதைகள் இதுக்கு ஒரு கிரவல் ரோடு போகுது. இந்த ரோட்டுக்கெலாம் இப்போ விட்டுருக்கேன். இது பிரதான வீதி இல்லை, இது ஒரு குறுக்கால போகுது. இந்த வீதியில் இப்போ மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன். அவளோட போய் கதைக்கிறது போகிறோம். அவள் கதைச்சி நம்மண்டா ஓகே.
இங்கே பாருங்க, இதில் இந்த கடல் வாத்து போய் கொண்டிருக்குது. குளம் இப்போ எத்தனையாம் ஆண்டு செய்து கிடக்குன்னா 1990ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 2ஆம் தேதி செய்திருக்கணும். இந்த பகுதி எல்லாம் போரின் வடு வந்து நிறைந்த ஒரு பிரதேசம். அனைத்து எங்களோட உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிற இடம் வந்து சாலை. இது வந்து சாலை குறுக்கு பாதைக்கெலாம் போடுறோம். ஏன்னா பிரதான வீதி வந்து இப்போ புனரமைப்பு பணி செய்யணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஆயுதங்களும் விடுதலை புலிகளின் தங்க நகைகளும் இருக்குது என்று சொல்லி ஒரு தேடுதல் பணி நடந்தது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இது எந்த சந்தின்னு தெரியாது, எனக்கு இந்த சந்தின பேர் தெரியாது. இது வந்து இந்த குருசொன்று இருக்குது, அதோட கல்லில் பேர் இருந்தது. என்ன பேருன்னு பார்த்து சொல்கிறேன். இந்த சந்திலான்னு பார்த்தீங்கன்னா அந்த தேடுதல் பணி நடந்தது. அதாவது இந்த ஊருக்கு போடுற கல் வந்து எங்கே இருந்தான்னு தெரியாது. இந்த இடத்துல அரைவாசி இருக்குது, ஏதோ மடுகண்டு சொல்லியிருக்குது இந்த கல்லில். இந்த சந்திலான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களும் தங்க நகைகளும் இருப்பதாக தேடுதல் பணி நடந்தது. அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பகுதியில் தான் அந்த தேடுதல் பணி வந்து நடந்தது. இந்த பகுதியில் நடந்தது. இப்போ அந்த தேடுதல் பணி வந்து கைவிடப்பட்டுட்டு, இந்த வீதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பஸ்ஸுகள் பயணம் செய்யக்கூடிய பகுதியாக தான் இதை அபிவிருத்தி செய்யணும். இப்போ கிரவலாம் அடித்து விரிவுபடுத்தியாச்சு. இதுக்கு முதல் இந்த ரோட்டால் பயணம் செய்ய முடிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த ரோட்டு இருக்குதுண்டு. கிடங்கு பள்ளம் ரோட்டு தான். இந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்திருக்கோம். இதில் பாடசாலை ஒன்று இருக்குது. இது என்ன பாடசாலைன்னு பார்ப்போம். இது 1923ஆம் ஆண்டு இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டிருக்குது. பொக்கணை மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கருத்தை பதிவு விடுங்கோ. அம்பனை பொக்கணை மகா வித்தியாலயமா. இந்த வீதியில் இதுவரை நாளுக்கும் நான் பிறந்ததுக்கு இன்றைக்கு தான் முதல் வாரன். இந்த வீதி எங்கே போகுதுன்றலாம் தெரியாது. ஏதோ ஒரு ரூட்டால் போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னோட வாரவருக்கு இந்த பாதையால் பயணம் செய்தது அனுபவம் இல்லை அவருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? எனக்கு பேர் சவராசா. பிறந்தது எல்லாம் இங்கேயோ? அவள் ஐயாவுக்கு போய் எத்தனை வயது? எனக்கு இப்போ 75 வயது. 75 வயதுன்னா 50ஆம் ஆண்டு பிறந்த நீங்கள். நான் சுதந்திரம் பிறந்து 2 ஆண்டில் பிறந்திருக்கேன், சுதந்திரம் கிடைச்சி. அப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலப்பகுதியில் இந்த ஊர் எப்படி இருந்தது, என்னமா இருந்தது? இங்கே பிரதான தொழிலாக என்ன செய்த நீங்கள்? இங்கே பிரதான தொழில் என்றால் விவசாயம்தான். நடுக்கவே விவசாயம். அடுத்தது கடற்தொழில். தொழில் தான் இங்கே பிரதானமான தொழில்கள். இங்கே என்னம்மா நெல்லுகள் எல்லாம் விளைச்சல்கள் எல்லாம் மானாவாரி தானே. இப்போ தண்ணி விடக்கூடிய குளக்காணிகள் ஒன்றுமே இல்லை. அப்போ மழையை நம்பித்தான் விதைக்கிறது. பெரும்புவம். அப்போ மழை அடிச்சு இப்போ இந்த முறைக்கு மழை எல்லாம் இல்லை, சுமிக்குதான். இப்போ எல்லாம் வாடிக்கொண்டு இருக்கு பயிர்கள், எல்லாம் வாடி சேர்த்துட்டுது. அப்போ மழை பெய்யாவிட்டால் நன்மையும் சரி வராது. அதை கடற்தொழில் செய்கிறாங்க. கடற்தொழில் செய்கிறார்கள், கடற்தொழில் விவசாயம் செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த நினைவு தெரிஞ்ச நாள் பகுதியில் இங்கே அரிசியில் எல்லாம் என்ன விலை போய் கொண்டு வந்தது? அரிசி மா சீனிகள் சீனி எல்லாம் முந்தி சீனி எல்லாம் 72 சதம். எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில்? அதான் இப்போ எனக்கு 75 வயது என்றால் ஒரு 75ஆம் ஆண்டு. அப்படி வரும் அந்த காலப்பகுதி. அப்போ இங்கே எல்லாம் கிடைச்சது, இந்த மண்ணெண்ணெய்கள் எல்லாம் கிடைச்சது. ஒரு தட்டுப்பாடும் இல்லை, கடை தெருவு இல்லை இங்கே முதல். இப்போ கடைகள் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கடைக்கு சாமான்கள் வேண்ட போகிறோம், புதுக்குடியிருப்பு போகணும் அல்லது முல்லைத்தீவு. எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? இங்கேருந்து 4 கிலோமீட்டர் வரும். என்னத்தில் போடுறீங்க? சைக்கிளில் போடாது. சைக்கிள் குறைவு, சைக்கிள் தான், இந்த சைக்கிள் தான். அப்போ இதால் போனால் அந்த மாதரன் ரோடு இருக்குல்லோ, மாதரன் ரோட்டில் இருந்து அதில் பாலம் ஒன்று கட்டையில்லை. அப்போ அதில் இந்த வள்ளம் வச்சிருக்கிறாங்க. அது புதிய அரசாங்கத்தில் வள்ளம் விட்டுருந்தது. அந்த வள்ளத்தில் சைக்கிள் ஏற்றி கொண்டு அங்கால போகணும். அங்கால போய் இறங்கி அங்கால போட்டு பேருந்து வரைக்குள்ளேயும் அதில் அவர் ஒரு ஆளை போட்டிருந்தவர் ஏற்றி கொண்டு இங்கே விடுவார். அப்படி தான் முந்தைய பிரயாணம். இதாலேயும் போகலாம் புதுக்குடியிருப்புக்கும். இதாலேயும் இந்த தண்ணி பிடிக்கிறது இந்த கொஞ்சம் எடுத்து தான் ரோட்டு கிடக்கு. தண்ணி பிடிச்சி அதில் போயிடலாம். அப்போ புதுக்குடியிருப்பில் போயிருந்தாலும் சாமான் வாங்குறது, சந்தை,
எல்லாம் அங்கே தான். அப்போக்கு என்னம்மா இந்த ரோட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருந்ததோ இல்லாட்டி கிரவல் ரோடு தான் இருந்ததா? கிரவல் ரோட்டில் கிடங்கு கண்டியும் நாங்கள் இந்த சிரமதானம் சகாய வேலியாண்டு இருக்கிறது எல்லாம் வந்து அந்த குறைஞ்சி சம்பளத்தில் காய் கொடுப்பாங்களோ அதில் செய்யலாம். அதில் தான் திருத்தி வச்சிருந்த ரோட்டோட. ஓ இது போய் வந்து நாங்கள் பஸ் ஓட்டம் இல்லை, பஸ்ஸுகள் குறைவு. பஸ்ஸுகள் குறைவு. அப்போ ஓட்டம் இல்லை. அப்போக்கெல்லாம் என்னம்மா வீடுகள் இருந்தது? வீடுகள் எல்லாம் மூல வீடு தான். இப்போ இந்த இதால் இந்த சுனாமிக்கு பிறகு தான் வீட்டு திட்டங்கள் கொடுத்தா பிறகு வீடுகள் கட்டுப்பட்டு எல்லாருக்கும் கல்வீடு இருக்குது. இப்போ சுனாமி கால பகுதியிலும் இங்கே பெருஞ்சேதாரமோ சரியான சேதமோ எல்லாம் இடம்பெயர்ந்து கடல் வந்து அங்கே எல்லாம் இடம்பெயர்ந்து போய் இரணப்பாறை பள்ளிக்கூடத்தில் தான் இருந்தாங்க. இரணப்பாறை அப்போ சுனாமி வரும்போது நீங்கள் இங்கே கடற்கரையில் இருந்தீங்களோ இல்லாட்டி வீடுகளில் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா? சுனாமி கடல் வருகுதுன்னு சொல்லி வருகுதுன்னு அங்கே கரையில் இருந்தாங்க. மீன் பிடிக்காரர் வலிக்கிட்டு பாஞ்சு வர நாங்கள் அவையோட சேர்ந்து ஓடிட்டோம். இந்த தண்ணி வந்து சுனாமி வந்தது உங்களுக்கு முதல் எப்பயும் வந்த ஒரு அனுபவம் இல்லை. இப்போ எனக்கு 75 வயது. ஒரு காலம் இப்படி ஒரு அனுபவம் ஒன்று நடக்கலை. இந்த சுனாமி இந்த காலம் தான் நடந்தது. போயிருந்து இந்த எவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் இது வந்துடுறாங்க. வந்தாலும் இங்கே எல்லாம் இங்கே மாடுகள் கன்றுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. பிறகு அடுத்த முறைக்கு இப்போ வந்திருந்து தான் இப்போ போர் ஏற்பட்டு அதில் வீடு காவல் எல்லாம் சேதமாகி இப்போ வீடுகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் இடமேந்து இங்கேருந்து எத்தனை மணி இடமேந்து போனீங்க? 2009. இங்கேருந்து 2009 தான் போனீங்க. 2006 யுத்தம் தொடங்கினது. நாங்கள் 9 தான் படிக்கிட்டோம் இங்கேருந்து. இப்போ எத்தனை மணி திருப்பிங்க வந்த நீங்கள்? பிறகு அதையும் சரி ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் வரும்போது இந்த இடம் வந்து எப்படி இருந்தது? உங்களோட வீடுகள் அப்படியே இருந்ததோ? எல்லாம் உடைஞ்சி செய்தவங்க. கதவுகள் இல்லாம, நிலை இல்லாம, கூரை இல்லாமல் இல்லை. நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்க? அப்படியே சாமான்லாம் விட்டுட்டு விடுதாங்க. எப்படி இறங்கி பாய்ச்சாங்க. அப்போ எல்லாம் உடைச்சி கலட்டி கொண்டு போனீங்களோ இல்லாட்டி கொண்டு போய் தான் கிடந்தேன். உடைச்சி அதாவது செல்லுகள் விழுந்த முடியல உடைச்சி விழுந்து உடைஞ்சி செல்லு விழுந்து சனம் தானே. முள்ளிடம் ஒரு நிலத்திலேயும் ஆக்கள் இல்லாத இடம் இல்லை. செல் எங்கே விழுந்தாலும் அதிலே ஆக்கள் சாகும். செத்தது எங்கே விழுந்தாலும் அப்படி நடந்தது. மற்றபடி வீடுகள் வந்து அரியாங்கம் தாண்டு சின்ன வீடு இருந்தாலும் எல்லாரையும் கட்டி கொடுத்து எல்லா ஜனம் இப்போ வீட்டில் இருக்குது. இப்போ எல்லாரும் மேலுடையெல்லாம் வந்து எல்லாம் வந்து எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்னம்மா அபிவிருத்தியெல்லாம் நல்லா இருக்குது இப்போ? இப்போ எல்லாம் நடக்குது. அப்போ இப்போ நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? நாங்கள் இப்போ மாடு மேய்க்கணும். இங்கே என்னென்னா வயல்கள் நெல் வந்துட்டு சமக்கார அமைப்பு சட்டம் இருக்கല്ലോ. APCL 3000 மாடு பிடிச்சாங்க. அப்போ வயலுக்கு உள்ளட்டா இப்போ இந்த அழிவும் கட்டோடும் மாட்டுக்காக. அதுக்காக மாடுகளை இப்போ உங்களை விட்டுட்டு இந்த வயல்வெளிக்கு போகாமல் இதில் வச்சு மறைச்சால் இங்கே 2 மேய்ங்க பொழுதோட சேஷோட இப்போ அடைக்கிறேன். விடிய 10 மணிக்கு திறந்து விட்டுட்டு மேய்க்கிறேன். ஐயா இந்த நிலம் வந்து உப்பு சுவர் உள்ள நிலம் தானே. நாளைக்கு இந்த விவசாயத்துகளுக்கு வந்து நோய்கள் பாதிக்கிறது வந்து சரியான குறைவாக இருக்கும். அது சம்மந்தம் ஒரு கதை. அது நோய் மாறுது. அது மருந்து அடிக்கணும். உப்பு சுவருக்கு வந்து இப்போ பாருங்க அந்த செத்து போய் கிடைக்கல உள்ளாங்க. அதெல்லாம் அந்த கடல் தண்ணி நின்றது. இந்த கூட காலத்தில் கடல் தண்ணி நின்றது. நின்றதால இப்போ பிறகு தண்ணி ஒரு விளைச்சாலும் அது நிலத்தில் உபர் பிடிச்சது. இந்த கரையில் உள்ளதெல்லாம் அங்கே அந்த கரையும் வந்து எல்லாம் செத்து போச்சு. முளைக்காது. உப்பு இருக்கிறதாக முளைக்காமல் பயிர் எல்லாம் வரி பலதாக போச்சு. மற்றபடி நோயெல்லாம் குறைவு தான் மருந்தடிக்கிறது. மருந்தடிக்கிற இதுவரையும் மழை இல்லை. இங்கே மழை இல்லாதனால உள்ளான்னு இப்போ கழுவிக்கொண்டே போகுது. சரி ஐயா. சரி அப்போ நன்றியா. நீங்கள் எங்கே இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஃபுல்லாகவே அந்த செல்பீஸ்கள் அதெல்லாம் இந்த வீடுகளில் இருக்குது. கூரையில் ஒன்றும் இல்லாத நேம உரிமையாளர்கள் இன்னும் இந்த இடத்துக்கு வரையில் நினைக்கிறேன். அந்த ஐயா சொன்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அந்த நிலையிலெல்லாம் பாருங்கள் உடைச்சி கலட்டி கொண்டு தான் போயிருக்கிறீங்க ஒழிய மற்றபடி என்னென்னு தெரியலை. இந்த வீட்டில் கூரையில் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த உரிமையாளர்கள் திருப்பி இந்த வீட்டுக்கு வரையில் 2 வீடும் அப்படித்தான் இருக்குது. இந்த வீட்டு உரிமையாளர்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. இதில் ஒரு முன்பள்ளி இருக்குது இந்த வீதியில். இந்த முன்பள்ளிக்கு பேர் பலகையே காணையில். வீதிகளில் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் இந்த வீடுகள் எல்லாம் புனர்நிர்மாணம் இல்லாமல் அப்படி இருக்குது. யுத்தத்தில் அழிவடைந்த நிலைமையில் கடைசியை எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. இந்த இடத்துல தான் நான் இருந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன். நீங்கள் பாரதி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாராம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அதோட பெரிச்ச மரமும் இருக்குது.
இதில் பாருங்க, இதில் வந்து கட்டிடங்களோட சேர்ந்து இது பாடசாலைன்னு நினைக்கிறேன். என்ன பாடசாலைன்னா மாத்தலன் ரோக்கா ஆத்தாக்கா பாடசாலை. அதாவது அமெரிக்கன் தமிழ் கல்யாண் பாடசாலை இல்லை அரசினர் தமிழ் கல்யாண் பாடசாலைன்னு வரும். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் மறக்காமல் கருத்துண்டை பதிவிடுங்க. இந்த பகுதியில் வந்துருந்த இடம்பெயர்ந்திருந்த நீங்கள் உறவுகள் இருந்தாலும் ஒரு கருத்தை பதிவிடுங்க. இதில் புனித சகாய மாதா முன்பள்ளியாம். முன்பள்ளியெல்லாம் படித்த உறவுகள் இருந்தால் கருத்தை பதிவிடுங்க. நாங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த போருண்ட வடுவை வந்து இன்னுமே அழிக்காமல் அப்படியே வச்சிருக்கணும். அதோட இதில் பாருங்க, ஒரு தொகை மீன்பிடி படகு நிற்கிது. அநேகமாக கடற்கரையிலேருந்து கரைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு நம்மளோடக்குது. என்னென்னு தெரியல, இல்லை இதுதான் கடற்கரை ஒன்றும் தெரியாமல் கிடக்கு. இங்கே உள்ள படகுகள்னு சொல்லி இப்போ இப்படி இருந்த வீதியை தான் பார்த்தீங்கன்னா இந்த அனுர அரசாங்கம் வந்து அபிவிருத்தி செய்யணும். அதாவது காப்பட் ரோட்டை அமைச்சு மக்கள் இந்த பயணத்தை வந்து இலகுவாவதற்காக இந்த பாதையை வந்து புனர்நிர்மாண பணி செய்யணும். இதில் ஒரு மாதாண்ட சுருவம் இருக்குது. அங்காலே ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் வழிபடுற உறவுகள் இருந்தால் கருத்தை பதிவிடுங்க. இதில் 2 வீதிகள் போகுது. இந்த வீதியால் தான் வாகனங்கள் அதிகமாக பயணம் செய்திருக்கு. நாங்கள் இந்த வீதியால் விடுறோம். பார்ப்போம் இது எங்கே போகுதுண்டு. இப்போ நாங்கள் வந்த பாதை வந்து ஒரு கடற்கரைக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டியல் நிற்கிது. அதான் வளர்ப்பு பண்டி நிற்கிது. கருப்பங்கால் சிவப்பில் நிற்கிது. இதில் பாருங்க, இந்த செண்பகம் இருக்குது. இந்த செண்பகம் வந்து இப்போ பெரும்பான்மையாக வந்து காண்றது வந்து குறைவு. இப்போ இந்த வீதியால் போனாலாம் முகத்துவாரத்துக்கு போகலாம்னு சொன்னேன். ஆனால் இது எல்லாம் யானை காடுமாய் கிடக்குது. கன தூரம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வகையில் மாத்தளஞ்சந்திலேருந்து இது ஒரு 20 கிலோமீட்டர்கிட்ட வருமன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த கிரவல் ரோட்டுன்றதுல இந்த ஊர்ற நேரம் வந்து அதிகமாக இருக்குது. இதில் ஏதோ இருந்திருக்கு. ஏன்னா இந்த சீட்டெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இராணுவம் இருக்கோன்னு தெரியல. இந்தியாவில் பக்கம் பாருங்கள், இந்த தண்ணி போகிற வாய்க்கால் இருக்குது. அங்கே போகிறோம்னு தெரியாத புல் மண் நிலம். அதுதான் ஓ, இந்த கடற்கரையில் மீன் பிடிக்கிற ஆட்கள் மீஸ்டோட வாரீங்கள். சரி, எவ்வளோ தூரம் போகணும் நிறையா போ. முதல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பைக்கே ஓட முடியாது. இது வந்து முகத்துவாரமாம் என்று சொல்லி சொன்னார் அந்த அண்ணி ஒரு ஆள். இது வந்து இந்த கடலையும் ஆத்தையும் ஒன்றாக நினைக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஐயோ கலக்குது. இந்த இடத்துல எல்லாம் வந்திருந்தீங்கன்னு உறவுகளை மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. இது சாலையில் முடிவிடம் தானாம். இதில் இராணுவ கேம்ப் எல்லாம் இருந்ததாம். இருந்த இராணுவம் வெளியேறிட்டுன்ற மாதிரி சொல்லினா. இதில் பாருங்கள், இதில் கிணறு ஒன்று இருக்குது. கடத்தொழிலாளிகள் வந்து இதில் குளிக்கிறவர்கள் போலடாக்கு. இந்த பாலியெல்லாம் செய்து தண்ணியெல்லாம் நல்லா கூடிய வச்சிருக்கணும். அதெல்லாம் உடைஞ்சிட்டு தண்ணி மேல் மட்டத்தில் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் அலையின சீட்டம் வந்து அதிகமாக இருக்குதாம். நான் இதால் அங்கால கடற்கரைக்கு போயிடாது. மற்ற பக்கத்தால் ஒரு இடத்துல கொண்டு உங்களுக்கு காட்டுவோம். இதுதான் இந்த ஆறும் கடலும். இது தண்ணி கூட இது வெட்டி விடுவினோம். வெட்டி விட்டால் அந்த ஆறும் தண்ணியும் வந்து கலக்கும். இது சாலை முடிவை. இந்த இடத்த பற்றி தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. பாரதி என்ன இந்த ஆற்று கரையால் போய்கொண்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பண்டு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது.
ஐயோ கலைக்குது மோட்டர் சைக்கிள், அதுக்குள்ள மண்ணுக்குள்ள போட்டு ஓடினதில். ஏண்டா இந்த மண்ணுக்கு வரைக்கும் அகல் டயர் மோட்டர் சைக்கிள்கள் தான் ஓடலாம். எங்கன்னா வந்து மெல்லிய டயர், அதாவது இந்த ஹீரோ கிளைமர்ன்னு சொல்கிறது, அது அந்த பெட்ரோல் வேலை செய்கிறதுக்காக சின்ன டயர்கள்லாம் போடுறவங்க. அங்கே மோட்டர் சைக்கிளை கண்டுட்டோம். இதுக்குள்ளால தான் நேர போகிறோம். முள்ளு தான் கிடக்குது. பாரதி அண்ணாண்ட அம்மா பாரதி அண்ணாக்கு அடி கேட்க அவர் எப்படி இந்த 10 ஏழுக்கெல்லாம் போய் ஒளிஞ்சு இருந்தாருன்றதோ இந்த இதில் பாருங்குவேன். அம்மா சொல்லேக்கே படிச்சிருந்தா இப்படி இந்த முள்ளுகளுக்குள்ள இப்போ தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. வாங்க வாங்க, கஷ்டப்படத்தான் வாங்க. நன்றி வணக்கம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாலையில் இருக்கிற ஒரு வாடி தான், அதாவது மீன் பிடிக்கிற துறைக்கு தான் வந்திருக்கிறோம். அலைய பாருங்க இவ்வளோ கொந்தளிக்குதுண்டு. ஓ, இப்போ இதில் வந்து இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்த சாலையில். இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த விரல்கள் எல்லாம் இருக்குது அரவாசியில். அதோட இந்த இராணுவத்தின் சூக்கேஸுகள் இருக்குது. அப்படி இந்த பாதையால் போனோம்னா இந்த தேக்க மரங்கள், பட் இந்த நாவல் மரங்கள் எல்லாம் இருக்குது. நாவல் பல சீசன் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பக்கம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த மண் மேடுகளாக கிடக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே அந்த கிணறுகள் இருக்குது. அநேகமாக கிணறுகள் வந்து இராணுவம் கிண்டினதோ இல்லை பொதுமக்கள் கிண்டினோ, இந்த கரையில் இருந்த பொதுமக்கள் கிண்டினோன்னு தெரியலை. எல்லாம் வலையல் வந்து கொட்டி கிடக்குது. இங்கே சாராய போத்துல மற்ற போத்திலும் ஒரு தொகை இந்த இடத்துல குருவாக கிடக்குது. குணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுகளை தான் உடைச்சி ஃபுல்லாக குமிச்சு கிடக்கு. அதோட ஜப்பான் மீன்லாம் கொஞ்சம் நிற்கிது. இந்த பாதையால் போனால் இந்த இராணுவத்தின் கேம்ப் எப்படி இருந்தான்னு சொல்லி இதில் இந்த மேப் ஒன்று இருக்கும். இந்த பழைய வீடியோக்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மேப் தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த மேப்போ இல்லை இது என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ அழிவுன்னுட்டு கனகாலமாக இருக்குமோ இராணுவம் மட்டும் எழுமினான்னு தெரியல. அதோட இந்த இடத்துல தொழில் செய்த தொழிலாளிகள் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த விரல்கள் எல்லாம் தாட்டு வச்சிருக்கிறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் தாட்டு வச்சிருக்கிறோம், இந்த மீன்கள் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதில் பற்றி யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கருத்துக்களை பதிவு விடுவோம். அதோட கடல் எல்லாம் இங்கே வராத மாதிரி இதில் பண்ட் எல்லாம் அமைச்சிருக்கணும். அதோட பெரிச்ச மரம்லாம் பூத்து நிற்குது. இதில் எல்லாம் கிடங்கள் எடுத்து பார்த்துருக்கணும். இங்கே பாருங்க, கிடங்கள் எடுத்துருக்கேன். என்னத்துக்கு எடுத்து இல்லைன்னு தெரியல. கிணத்துக்கு மீன் நிற்குதோ அப்படிங்க சாப்பிடுவோம். பிடிச்சிட்டாலும் கிணத்துக்கா மீன் நிற்கிதான் பாரதி என்ன. கிணத்துக்கு அள்ளியெல்லாம் இருக்கு. பெரிய மரக்குத்தியெல்லாம் போட்டு வச்சு கிடக்குது. இதுக்குள்ளே விரால் மீன் எல்லாம் நிற்கிது. உங்களுக்கு தெரியுதோன்னு தெரியல. அதோட அள்ளி செடியை கொண்டு வந்து போட்டுட்டேன்னா இந்த இடத்துல எல்லாம் கட்டுறங்கள் இருந்து எல்லா கட்டுறங்களும் வந்து உடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் அந்த என்னென்ன சொல்கிற தென்னை மரங்கள் எல்லாம் அந்த கவனிக்காமல் அந்த தேங்காய் இல்லாமலாம் பட்டு போயிடுது. இதில் அந்த இராணுவத்தின் மனசல கூடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஒன்று தெரியா, கிட்ட போனால் தான் தெரியும். இது இராணுவ மனசல கூடம் தான் நினைக்கிறேன்.
அதுலேயும் எல்லாம் கிடங்கள்லாம் கிண்டி பார்த்துருக்கோம். என்ன புதையல் தோண்டி இருக்கணும்னு தெரியல வந்து எல்லாம் இந்த விரலையில் வட்டி வட்டி இப்படி வச்சிருக்கணும். இதெல்லாம் பாருங்க, ஏதோ தொட்டியல் மாதிரிலாம் செதிரிக்கணும், என்னன்னு தெரியலை. அப்படி இங்கே எல்லாம் டாய்லெட்டுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கள் வந்து போகிறது குறைவண்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தால் இந்த மரங்களில் தேங்காய் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி குரங்குகள் விளையாடுதோ என்னன்னு தெரியலை. இது இராணுவம் புத்த சிலையை வச்சு வழிபட்ட இடம். அதை மட்டும் உடைக்காமல் விட்டு போயிடும் அப்படியே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் இருந்துருக்குது, கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பாடி போட்டு இருந்துச்சு நம்மன்னு தெரியலை. இதில் பற்றி யாரும் தெரிஞ்சா சொல்லுங்கள். இந்த இடத்துல பாடி போட்டு தொழில் செய்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்தில் பதிவிடுங்க. இங்கே இந்த இடம் கட்டிடங்கள் இருந்திருக்குலாம் உடைக்கப்பட்டிருக்குது. இதில் கட்டணம் இருக்க பாருங்க, அதில் இந்த செல்லுகள் விழுந்து காயப்பட்டிருக்குது. இந்த கட்டணம் வந்து ஏதோ அநேகம் இந்த இயேசு சுருவங்களை வச்சிருப்பி நம்மளோட இதில் செல் விழுந்துலாம் காயப்பட்டிருக்குது.